தமிழக அரசியல் களத்தில் இல்ல, இந்திய அரசியல் களத்தில் ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்றால் அது காமராஜர் மட்டும்தான். வேற யார் இருந்திருக்கா அந்த அளவுக்கு? அதை கொச்சைப்படுத்தும் விதமாக சிவா அவர்கள் பேசிய பேச்சுகள் இருந்தது. அது உண்மைதான். அவர் ஏசியில இருந்தாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு தரவுகளை ரெடி பண்றாங்க. பாஜக காரங்க ரெடி பண்ணுவாங்கல்ல எக்ஸல் ஷீட்ல, அந்த மாதிரி அவர் ஏசி ரூம்ல இருந்தாரு அப்படின்ட்டு. ஏன் ஒரு பெருந்தலைவரை இவ்வளவு கொச்சப்படுத்தணும்? ஏதோ ஒரு தவறுதலா திருச்சி சிவாவும் அவரை கலங்கப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டாரு. ஏதோ வாய் வார்த்தையில வந்திருக்கலாம். அதை கடந்து போயிடணும்ல. அதை பெருசாக்கி அதுக்கு முட்டு கொடுக்க முடியாம முட்டு கொடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்ற அளவுக்கு மாத்திருக்காங்கன்னா இது என்ன? விமர்சனமே வைக்க கூடாதுன்னு எப்படி?